ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் எப்படி செய்கிறதுங்கிறது சொல்ல போகிறேன். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ அரிசியும் வறுக்கணும், பருப்பையும் வறுக்கணும். நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போது ரெண்டையும் ஏலக்காய் போட்டு நுணுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சிடுவோம் பாருங்கள். 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி காய்ச்சியாச்சுங்க பாகு. அடுத்தது நம்ம குக்கரில் நெய் விட்டுட்டு நம்ம அரிசி பருப்பு வறுத்ததை அதோட கொட்டி அந்த பாகையும் அதோட வடிகட்டி ஊற்றிட்டு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுட்டு லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம அதில் குக்கரில் 5 நிமிஷம் வேக வைக்கணுங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் குக்கரில் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு மோதகம் பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க வேண்டியதான். இதோ பாருங்கள்.